Hi, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லனா என்ன பண்ண போற நீ? Welcome back to my channel. Yes, இன்னைக்கு ஒரு cooking video தான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். சோ வேள்விக்கிட ஆடொண்டு நேற்று வேண்டினாங்க ஒரு பங்கு. சோ அந்த இன்னைக்கு எப்படி அந்த அட்டிச்சி கறி வைக்கிறது? நாங்களும் 2 years ஆச்சு இறைச்சி வேண்டி வச்சு. சோ இன்னைக்கு அம்மா எப்படி வைக்கிறா? அம்மாட ஸ்டைல்ல யாழ்ப்பாண ஸ்டைல்ல எப்படி வைக்கிற அப்படின்றது நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். சோ இன்னைக்கு ஒரு பிடி ஆட்டிறைச்சி கறி. ஸோ வீடியோ சாப்பிடல வயிறு ஃப்ரீயாக வச்சுருக்குறோம். ஸோ பார்க்கலாம் வீடியோவை நானும் இன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன். ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டுக்கறி முட்டை இட்லி. ஆட்டுக்கறியோ என்னம்மா அது பாட்டு? காட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்ததென்று. இது வேள்வி ஆடு, வேள்வி ஆட்டுக்கறி. ஆமாம், இந்த எலும்பை தூக்குமா. டன் 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 டன். இல்லையா வெறுந்தானேம்மா கழுவுவோம் நாங்கள். எத்தனை பங்கு இதுக்கு கொழுப்பு, இது இது சதை பொரிக்கிறதுக்கு. உங்களோட சட்டிக்கு என்னமோ வச்சுக்கிறீங்களே, நல்ல வாசம் வருது. ஹலோ, நீங்க 2 பேரும் எதுக்கு இதுல இருக்கிறீங்க? எதுக்கு இதுல இருக்கிறீங்கன்னா நான் கேட்குறேன். எதுக்கு இங்காலே ஒரு நபர் நல்ல உறக்கம். டைகர் மாமா இந்த என்ன ஓடுற? நீங்க சாப்பிடு. அவனுக்கு இது கொழுப்பு வேணுமா? கொழுப்பு உரிய அப்படியே நீ வருமா? அம்மா எண்ணெயே விடையில, கொழுப்பு எண்ணெய் ஆகின பிறகுதான் வெங்காயம் மிளகா போட போறாவாம். பாப்போம், எனக்கும் தெரியாது. பாப்போம் தருதான் அந்த செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் வருது, பாவம் வருங்க. நல்லா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட வந்துச்சு, இன்னும் வருமெண்டு அம்மா சொல்கிறா. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு. இங்கே கத்திரிக்காய், வாழைக்காய், வெள்ளைக்கறி அவியுது. இறைச்சி கறிக்கு நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக. வா எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ அம்மா அந்த கொழுப்பு வழியில் எடுக்கிற பிறகு நான் சொன்னேன் கறிகிடுமென்று சொன்னேன். இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு எடுத்துட்டா. பிறகு போடுவோம்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா. பார்க்கலாம் எப்படி போடுறான்னு. வா எண்ணெயை பார்த்தீங்களா. அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு அது கொஞ்சம் வெடித்து பறக்கும்போது வெயிட் பண்ணுவோம். கருவேப்பிலை, வெங்காயம், மிளகாய். இறைச்சிக்கறிக்கு கொஞ்சம் கூட விட்டால் தான் நல்லா இருக்கும். வெங்காயம் மிளகாயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போடணும். அதில் நாங்கள் நிறைய வெட்டி வச்சோம், போட்டாச்சு. நல்லா கிளறட்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டுக்கும். ஃபஸ்ட்டுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டுக்கும். கல்லூரி வந்துட்டு பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு. வா அம்மா சூப்பர், நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வரட்டுக்கும். அந்த பிறகு நாங்கள் இறைச்சியை கொட்டுவோம் இதுக்குள்ளே. எஸ், இதே பதம்தான் வந்துட்டு விட்டது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுங்க. நாங்கள் 3 கிலோ இறைச்சிக்கு ஏற்ற மாதிரி
போட்டு நாங்கள் நம்ம கூடுதலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்துக்கும் சேர்க்குறது. நீங்களும் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த கொரோனா டைமில். எஸ், நல்லா கிளறி விடுங்க, நல்லா வேகட்டுக்கும். அந்த கவிட்ட வாசனை இருக்குல்ல, அது மாதிரி இன்னும் இருக்கும், அது போகட்டுக்கும். கவிச்ச வாசனையோ அப்படின்னு சொல்லுவாங்க, அது போகட்டுக்கும். அப்புறம் இறைச்சியை கொட்டினா சட்டி காணுமோ அம்மா? போதும். நல்லா ஒரு கிளறிட்டு அப்படியே மூடி விட்டா ஓகே. அந்த தண்ணியிலேயே அவியும், இறைச்சி தண்ணி விடும் தானே, தண்ணியில் அவியும். பக்கத்தில் ரசத்துக்கு நாங்கள் எலும்பு போட்டு வச்சிருக்கிறோம். ரசம் ஒன்று வைக்கணும், எலும்பு ரசம் ஒன்று, அதில் அதை வச்சு கிடக்கு. நல்லா அடியை மட்டும் கிளறுங்க. வெங்காயம் அப்படி எல்லாம் மேலே வரட்டுக்கும், இறைச்சி கீழே போகட்டுக்கும். அப்போ தான் நல்லா தண்ணி விட்டு வேகும், நல்லா இருக்கும். தண்ணி எதுவும் நீங்கள் விட தேவையில்லை. அம்மா பாவம் ரொம்ப வேர்த்து போச்சு, லைட்டாக சிரிக்குதுங்கடி அம்மா. ஓ மை காட். ஓகே, ஒரு கிளறி கிண்டிட்டு மூடி விடுங்க, நல்லா வேகட்டுக்கும் ஒரு 20-30 நிமிஷம். உப்பையும் கொஞ்சம் போட்டுட்டு மூடி விட்டேன் பெட்டர். கொஞ்சம் உப்பாக போடுங்க, அள்ளி போட்டுறாதீங்க. கத்தரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி நல்லா மசிஞ்சிட்டு அவிஞ்சு மசிச்சாச்சு. லைட்டாக அகலம் நல்லா மசிச்சிடாதீங்க, ஓரளவு பதத்துக்கு மசிச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டு. நாங்கள் மஞ்சத்தூள் போடுறோம், சில பேர் போட மாட்டாங்க, நாங்கள் போடுறது ஆரம்பத்துலேயே போடுறது. ஆனால் இந்த கொரோனா டைமில் மஞ்சள் இஞ்சி பூண்டு எல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வேகிட்டு அதில் மறுபடியும் அம்மா கிளறி விடுறா. கிளறி விட்டுட்டு மூடி விடுவா, மறுபடியும் நல்லா வேகட்டுக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும், இல்லை நல்லா வேகட்டுக்கும். தேங்காய் திருவப்படுது. சில பேர் தண்ணியில் விடுவோம், கறி வைப்பாங்க, நாங்கள் பாலில் தான் வைக்கிறது, தேங்காய் பாலில். ஸோ கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறிக்கு பால் விட்டாச்சு. ஒரு கிளறிட்டு நான் தான் லைட்டாக கிளறேன், கேமராவையும் பிடிக்கணும், கிளறேன். இன்னும் கொஞ்சம் பால் விடணும், ஏன்னா எங்களோட வீட்டில் நிறைய பேர் தானே, கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் போதும். ஸோ இன்னும் கொஞ்சம் பாலை விட்டுட்டு கொதித்து இறக்கிட்டு அப்புறம் ஒரு தேசி புளி வட்டி சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கும் இறைச்சி கறிக்கு. கூடுதலாக இறைச்சி கறிக்கு கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி தான் டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் பருப்பெல்லாம் சாப்பிடுவாங்க. பார்த்திங்களா, தண்ணி விட்டுட்டு, இறைச்சி தான் தண்ணி விட்டுருக்கு, நாங்கள் தண்ணியே விடலை, அது இறைச்சிலேயே தண்ணி வரும். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டுக்கும். நாங்கள் தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் தூள் வீட்டிலேயே தான் நாங்கள் செய்கிறது, கடையில் ஒன்றும் வேண்டதில்லை, வீட்டிலேயே வேண்டியெல்லாம் வறுத்து திரிக்கிறது. சில பேர் கடை தூள் யூஸ் பண்ணுவாங்க, அது நல்லா இருக்காது. நாங்கள் வீட்டிலேயே அம்மா செய்வா தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒருக்க மூடி மறுபடியும் ஒரு மூடி விடுங்க, ஒரு 10-15 நிமிஷம் மூடி விடணும். நல்லா கிளறுங்க, எல்லா இறைச்சியிலையும் படத்தக்கனையாக நல்லா கிளறி விட்டுட்டு ஆர்வமாக இருக்கிறோம் நாங்கள் இறைச்சி கறி சாப்பிட. நல்லா கிளறிட்டு அந்த சைட்டெல்லாம் எடுத்து கிளறுங்கம்மா. தூள் கொஞ்சம் காரமாக போட்டால் தான் உரைப்பு கொஞ்சம் நல்லா இருக்கணும், அதிகமாக போட்டால் தான் நல்லா இருக்கும். அவ்வளோதான், கிளறிட்டு அப்படி மட்டமாக்கிட்டு எங்களுடைய அம்மா மட்டமாக்கும், கறியெல்லாம் மட்டமாக்கிட்டு மூடி விட்டுருவா. மூடி விட ஓகே. எங்கள் ரசத்துக்கு எலும்பு அவியுது, அவியட்டுக்கும் நான் ரசம் காட்டுறேன் எப்படி வைக்கிறேன்ட்டு. பார்த்தீங்களா, நல்ல ஒரு பதத்தில் வந்துட்டு நல்லா இருக்குல்ல. இது இன்னும் வரும், இன்னும் பால் விடாமையே இப்படி வந்துட்டு, இன்னும் பால் விடலை, விடணும். பால் விட்டு அப்புறம் தான் மெட்டது பார்க்கலாம். பால் விடாமையே நல்ல இதில் வந்துட்டு கொஞ்சம் அவியட்டுக்கும், இன்னும் அவியணும். கறி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்டா, வாயில் சுட்டு போயிட்டு பார்க்கலாம் எப்படி. வா, நல்லா இருக்குது. பால் விடுற பதத்துக்கு வந்துட்டுது. ஓகே, பாலை விட்டு பார்க்கலாம். ஆமாம், பால் விடுறா. பால் விட்டுட்டு நல்ல கறி கொஞ்சம் அகலும், குழம்பும் இல்லாமல் அகலும், வத்தல் கறி இல்லாமல் ஒரு பதத்துக்கு வர மட்டுக்கும் அடுப்பிலேயே இருக்கட்டுக்கும்.
நல்லா கிளறிட்டு இதில் பாருங்கள் உப்பு சுவையெல்லாம் எப்படி இருக்குன்னு இதில் பார்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. ரசம் அங்கால கொதிக்க வலிக்கிட்டு இப்போ இவருக்கு புளி விடணும். அப்புறம் இதுக்கான சரக்குகளை அரைச்சி ரசத்துக்குள்ளே போட்டு விட்டால் ரசம் ரெடி. ரசமும் வச்சாச்சு, கொஞ்சம் கொதிக்கணும். இவர் நல்லா கொதிக்கிறார். எஸ், நல்லா வத்தட்டுக்கும் பற்றி அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ரசம் வச்சாச்சு, எல்லாம் போட்டாச்சு. ஓகே, இதுக்கு தண்ணி இழந்துட்டு தாங்க வச்சுட்டு வர்றேன். கிளம்புங்க. வேறு யாருக்கு எங்கட நாயல் வடுவல் கத்தி கொண்டிக்குது, ஊற்றுங்க கொஞ்சம் அந்த மேலே அந்த ஆடையை ஊற்றுங்க. அது சைடுக்கு ஊற்றுனாங்கல்ல, தண்ணிங்க கலந்து போட்டு வை. ஓகே, தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி போட்டு வை. சரி. எஸ், இறைச்சி கறி ஓகே, இவ்வளவு தான். மாடியோ வேலையே இல்லைடா, நிறைய வேலை. எஸ், வச்சாச்சு. இனி அம்மா நாங்கள் இனி சாப்பிட்டு போட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல? எஸ், அது ரசம், இது குழம்பு, இறைச்சி கறி, மூடுவோம். இது கத்தரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி. அப்புறம் இது அம்மா பிரட்டி வச்சிருக்கிறா பொரியல் பொரிக்க. ஓகே, இவ்வளவு தான் முடியாச்சு. ஓகே, நான் க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்றேன். ஓகே, நீங்கள் சாப்பிடுங்க. பாய் பாய். ஆரம்பிக்கலாங்களா? எஸ், இன்னைக்கு இவ்வளவு தான். ஸோ பார்த்துருப்பீங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க மட்டுக்கும் பாய். ஒரு லைக் பண்ணி விடுங்க. பாய் பாய்.